ஹே காய்ஸ், நான் உங்களுடைய சீரியஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் யூ மந்த்ஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்ட் 2 காய்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்ட் 1 போட்டிருப்போம். அது எதை பற்றி இருந்தால் ஒரு பெஸ்ட்டு பேஸ் லொக்கேஷனை பற்றி தான் காய்ஸ். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ காய்ஸ். ஓகே, அதை பார்க்க நம்ம பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் டைப்பில் சிம்பிளாக பிகினர்ஸுக்கான ஒரு அசிட் ஃபார்ம் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ மிமிட்டிக்ஸ் அன்லாக் பண்ணணும், எப்படி கிராஃப்ட் பண்ணுறது, அசிட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தருவாங்க, எவ்வளோ நாளைக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் இப்போயே சொல்லிக்கிறேன், நம்ம இந்த அசிட் ஃபார்மிங்கை பற்றி 3 வீடியோஸ் போட போகிறோம் கைஸ். சரியா? பேசிக் டைப், ப்ரோ டைப், மெத்தட்ஸ். ஓகே, நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். பேசிக் டைப்னா வேறு ஒன்றுமே இல்லை, நான் இப்போ போடக்கூடிய வீடியோ தான் கைஸ். இது வந்து என்னோட லெவல் குறைவாக இருக்கிற ஆக்களே இதை வந்து நான் மேக் பண்ண முடியும் கைஸ். ஓகே, நான் வந்து 43 இருக்கேன், நீங்கள் இதை விட குறைய இருந்தாலே காணுங்க கைஸ். நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த உமேஷனை கிராஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப லேட்டு கைஸ். ஓகே, அதுக்கு முதல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கணும் கைஸ். இந்த மெத்தடுக்கு பொல்யூட்டட் ஏரியாவில் இருந்தால் மட்டும்தான் கைஸ் நம்மளால் அசிட் ஃபார்ம் பண்ண முடியும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரோ டைப்னு சொன்னேன். ப்ரோ டைப்னா என்னோட லெவல் கூட இருக்கிற ஆக்களுக்கானது கைஸ். ஓகே, அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த பேசிக் டைப்பில் கிடைக்கிற அசிட்ஸை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு அதில் கிடைக்குங்க. சரியா? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா பெர்ஃபெக்டாக அதை கட்டுவானுங்க கைஸ். ஓகே, அதுக்கு அதை பற்றின வீடியோ ஒன்று போடுவேன். அந்த மெத்தட்ஸ் கைஸ் இருக்கிறதே பெஸ்ட்டு மெத்தட்ஸ், அசிட் எப்படி எடுக்கிற அந்த பெஸ்ட்டு மெத்தட்ஸ் பற்றி அந்த வீடியோ கைஸ். ஓகே ஓகே, நான் இப்போ காட்டிடுறேன் அந்த இதுதான் கைஸ் அசிட் ஃபார்மிங். இப்படி தான் இருக்கும். இந்த வயர்லாம் அப்படி கனெக்ட் பண்ணி நிறைய வேலை இருக்குங்க கைஸ் அசிட் ஃபார்மிங் செய்கிறது. நான் எனக்கு இது செய்ய ஒரு நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறதுனால நீங்கள் ஒரு நாளைக்கு குறைவாக செஞ்சுருங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு மிமிட்டிக்ஸில் என்னென்ன அன்லாக் பண்ணணும்னு காட்டுறேன். ஃபுல்லாக லொஜிஸ்டிக்குள்ளே தான் கைஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் டேங்க். சரியா கைஸ்? இதுக்கு வந்து லோக் அகசிவ் மெட்டல் ஸ்க்ராப். அடுத்து வாட்டர் ஃபில்டர்ஸ். சரியா? இது வந்து நார்மலே செய்யுங்க கைஸ். இந்த கொம்பார்ட்மெண்ட் இருக்குது, லெவல் 1 செய்யுங்க. லோக் அகசிவ் சார்கோல் ஸ்டீலிங் கோட். ஓகே கைஸ், மூன்றாவது வந்து ஜென்ரேட்டரில் நீங்கள் இந்த ஜென்ரேட்டர் செய்யுங்க கைஸ். ஓகே, ஸ்மால் பயோமாஸ் ஜென்ரேட்டர், அலுமினியம் இங்கோட், கோப்பர் இங்கோட், ஸ்பெஷல் பார்ட்ஸ், வேஸ்ட் பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் பார்ட்ஸ், ஃபியூஸ் கைஸ். நான் என்ன ஜென்ரேட்டர் செஞ்சுருக்கேன்டா, இந்த பவர் ஜென்ரேட்டர் 2க்குள்ளே போனீங்கன்னா இந்த இருக்குது டிவியேஷன் எனர்ஜி ஜென்ரேட்டர். டங்ஸ்டன் இங்கோட் 100 கைஸ். எலக்ட்ரானிக் பார்ட் 40, ஆட்டோமேட்டிக் பார்ட்ஸ் 40, ஸ்பெஷல் பிளாஸ்டிக் 40, ஸ்டார்டஸ்ட் சோர்ஸ் வந்து 100 கைஸ். சரியா? ஃபியூஸ் வந்து 8. இதுதான் கைஸ் நான் இருக்கல அந்த மைனஸ்ன்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் உங்களை இது செய்ய சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பேசிக்கில் தான் இருப்பீங்க, பிகினஸுக்கானதுனால நீங்கள் இது செய்யாங்க கைஸ். நான் ஏன் இது செஞ்சேன்னா இருக்கிறது தான் பவர் கூட. இதுக்குமே நம்ம பொல்யூட்டட் ஏரியாவில் இருந்தால் மட்டும்தாங்க கைஸ் இது வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா நம்ம டிவியேஷன் எனர்ஜி கொடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு டிவியேஷனை கேப்சர் பண்ணி அதை நம்ம ஒரு பெட்டிக்குள்ளே வச்சா அந்த பெட்டியில் அது எனர்ஜி ஏறி கொண்டிருக்கும் கைஸ். ஓகே, அந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள். இது நீங்கள் செய்யணும்னு நினச்சா செய்யுங்க கைஸ். ஓகே, நான் லூட்லாம் காட்டிட்டேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே செய்யுங்க கைஸ். ஏன்னா இது ஈஸி தான் ஓரளவுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் லூட்ஸ் தான். நான் ஏன் இது செய்யலைண்டா, எனக்கு ஒரு ட்ரிக் தெரியாமல் போயிடுச்சு கைஸ். சரியா? அதனால தான் நான் இது செஞ்சு திருப்பி உடைச்சி நான் அந்த டிவியேஷன் எனர்ஜி கட்டினேன். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக. ஓகே கைஸ், நம்ம இந்த இதுலேருந்தே வந்துடுவோங்க. சரியா? இப்போ பொல்யூட்டட் ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், பேக்கில் பார்த்தீங்களா நம்பர் காட்டுது 98 102. அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் கைஸ், பொல்யூட்டட் ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு பேக்கில் நம்பர் காட்டுங்க கைஸ். அதேமாதிரி பொல்யூட்டட் ஏரியாவில் மட்டும்தான் நம்மளை அசிட் ஃபார்ம் பண்ண முடியுது இந்த மெத்தட். நான் இது வந்து என்னால் 5 தான் கட்ட முடிஞ்சது. யோசிப்பாங்க, 500 டங்ஸ்டன் இங்கோட், 500 ஸ்டார்டஸ்ட் சோர்ஸ் எப்படி இருந்திருக்கு. ஃபுல்லாக முடிஞ்சு என்னட்டு இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், நான் அது என்னென்னு சொல்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ஜென்ரேட்டரை அன்லாக் பண்ணக்குள்ளேயே நம்மளால் வந்து மேக்ஸிமம் 6 ஜென்ரேட்டர் வந்து கிராஃப்ட் பண்ண முடியும் கைஸ். இந்த மேலே காட்டுதல்லோ, எனக்கு பார்த்தீங்களா 7 காட்டுது. அதை எப்படி நான் எடுத்தேன்னு சொல்கிறேன் கைஸ் இந்த வீடியோவில். இந்த மாதிரி நான் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இதை மாதிரி நான் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒன்ஸ் ஹியூமன்ஸை பற்றி போடுவேன். ஓகே, அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ ஸ்மால் பயோமாஸ் அன்லாக் பண்ணக்குள்ள உங்களுக்கு வெறும் 5 ஜென்ரேட்டர் மட்டும்தாங்க கைஸ் உங்களால் கிராஃப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் திருப்பி மிமிட்டிக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த பார்த்தீங்களா மேலே மஞ்சளாக இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா தட்டி பார்த்தா இதை நம்ம அன்லாக் பண்ணணும் கைஸ். ஜென்ரேட்டர் எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பர்ட் இதை அன்லாக் பண்ணால் நம்மளால் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கட்ட முடியும் கைஸ். அதுமாதிரி 2 வேக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா அவங்களே தருவாங்க. ஓகே, அது நல்ல விஷயம் உண்மையிலேயே. இப்போ என்னால் 7 ஜென்ரேட்டர் கட்ட முடியும், உங்களால் 6 தான் கட்ட முடியும். நீங்கள் இப்போ அந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் அதை ஒன் பண்ணிங்கன்னா உங்களால் 7 கட்ட முடியும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேட்டர் வச்சுட்டோன்னு வைங்களேன். அதுலேருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்தா
இதுதான் கைஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வாட்டர் பம்புன்னு சொல்லுவாங்க கைஸ். இந்த இப்போ பார்த்தீங்களா நான் பேக்கில் என்ன நம்பர் காட்டிக்கொண்டு தான் இருக்குது இந்த. ஓகே, இது வந்து பொல்யூட்டட் வாட்டர்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, இந்த கீழே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ப்ரொடெக்ஷன் பிளான்ட்னு இருக்கല്ലോ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய முடியும் கைஸ். நான் இப்போ மாற்ற போகிறதில்ல. இதில் நம்மளால் ஆயில் எடுக்க முடியும், இப்படி தான் கைஸ் எடுக்க முடியும். அப்போ நம்ம பொல்யூட்டட் இந்த பார்த்தீங்களா அதில் போட்டிருக்கு பொல்யூஷன் ஜோனில் இருந்தால் தான் பொல்யூட்டட் வாட்டர் வந்து நம்மளால் எடுக்க முடியும் கைஸ். அதை தான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ அதுக்கு முதல்ல சரி நான் உங்களுக்கு இந்த அசிட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமென்னு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த பியூரிஃபைடு வாட்டர் இம்பியூர்ட் அசிட் கைஸ். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்மளை அசிட் செய்ய முடியுது. பாருங்கள், நான் இப்போ செஞ்சு 3 நாளைக்கு மேலே ஆகுது, 200க்கு மேலே வந்துட்டு கைஸ். ஓகே, நான் இனிமேல் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், சீரியஸ்லி ரொம்ப ஒர்த்து கைஸ். பேசிக் படி பார்த்தா இது வந்து பியூரிஃபைடு வாட்டருக்கான செட்டப் கைஸ். இங்கால வந்து இம்பியூர்டு அசிட்கான செட்டப். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வாட்டர் பம்பை கொஞ்சம் கீழே வைங்க கைஸ். இதையும் வாட்டர் பம்ப் தான், இதோட பேருமே வாட்டர் பம்ப் தான். ஓகே, நான் இதெல்லாம் காட்டலைன்னா உங்களுக்கு மிமிட்டிக்ஸ்கில் அதையும் காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வாட்டர் ஃபில்டர்ஸுக்கு கீழே இருக்குது சரியா. இது ரெண்டுத்தையும் அன்லாக் பண்ண மறக்காதீங்க சரியா. இது ரெண்டுமே முக்கியம்தான். ஓகே, நான் அதில் லூட்டன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஸ்டீல் இங்கோட்டு, ரிஃபைன்டு பார்ட், எலக்ட்ரானிக் பார்ட் இதெல்லாம் நான் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டுப்பேங்க சரியா. பாருங்கள், ஸ்டீல் இங்கோட்டு, கார்பன் ஃபைபர் ஃபேப்ரிக், ரிஃபைன்டு பார்ட், ஸ்டாண்டர்ட் பார்ட், எலக்ட்ரானிக் பார்ட் கைஸ். ஓகே, இப்போ நான் ஏன் இதை கீழே வச்சு இதை மேலே வச்சுருக்கேன்டா, இது வந்து என்னென்னா கைஸ் கீழே இருக்க தண்ணியே மேலே உறிஞ்சி கொடுக்குமாங்க சரியா. அதனால தான் நம்ம இதை கீழே வச்சு, அதனால தான் எனக்கு பெரிய மைனஸ் இருந்ததுன்னா இதை மேலே வச்சு இவ்வளோ நாள் இருந்ததுனால எனக்கு அசிட் ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகலை கைஸ். இப்போ தான் எனக்கு இது தெரிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இது வந்து கீழே இருக்கணும் சரியா. அப்போ நீங்கள் இது கீழே இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபவுண்டேஷன் ஒரு சின்னனாகவே ஃபவுண்டேஷன் வச்சு போட்டு இது வந்து அந்த பாதி இது கைஸ். இதே நான் அப்படி சேர்ந்து காட்டுறேன். டெரிட்டரிக்குள்ளே போய் ஸ்ட்ரக்சரில் போனால் வோல்ஸுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் கைஸ். இந்த பாதி வோல் தான் வச்சுருக்கேன் நான் சரியா. இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக வச்சேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம இதுலேருந்து வர அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து கைஸ் அப்படியே உறிஞ்சி இது வந்து மேலே கொடுங்க கைஸ். மேலே இருக்கிறது கைஸ் வாட்டர் ஃபில்டர். அதை என்ன செய்யணும்னு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் 2 கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாட்டர் பம்புக்கு 2 வாட்டர் ஃபில்டர் கைஸ். ஓகே, இந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து இது இம்பியூர்டு அசிடாக மாற்றுங்க கைஸ். இப்போ விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. நம்ம கீழே அதை வச்சு நிலத்தடி நீர்லேருந்து பொல்யூட்டட் வாட்டர் எடுத்து அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து நம்ம இம்பியூர் அசிடாக மாற்ற போகிறோம் கைஸ். இந்த இடத்துல வரும் அது வந்து ஃபில்டரில் வந்து இம்பியூர்டு அசிடாக மாற்றிக்கணும் சரியா கைஸ். அப்படியே நேராக வந்து இம்பியூர்டு அசிட் வந்து இதுக்குள்ளே போகும். ஏன் இப்போ இதுக்குள்ளே இல்லைண்டா அந்த இம்பியூர் ஆசிட் வந்து இப்போ அதுக்குள்ளே போயிடும் கைஸ். நேராக வந்தோடனே அதுக்குள்ளே போயிடும். இந்த பார்த்தீங்களா சாண்டி ஏறிட்டு காய்ச்சி கொண்டு இருக்கக்குள்ள இப்படி தான் கைஸ் கடுப்பாகும். அதான் அந்த பொல்யூட்டட் ஏரியாவில் ஒரு மைனஸ். அதுக்கு நான் ட்ரிக்குன்னு ஒரு வீடியோ அந்த பேஸ் லொக்கேஷனை பற்றி ஒரு வீடியோவில் நான் அந்த இதுக்கு பற்றி நான் ட்ரிக் சொல்லியிருக்கேன் கைஸ். ஓகே, அதை பாருங்கள். ஓகே சரியா. இப்போ இந்த வாட்டர் டேங்க்லேருந்து நேராக இந்த இது வந்து பியூரிங் பேரல் கைஸ். இந்த பியூரிங் பேரலுக்கு போகும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டெப்பை பார்ப்போம் கைஸ். ஓகே, இதுக்கு அதே தான் நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா சுவிட்ச் பிளானை மாற்றிட்டு டேட்டி வாட்டர் செய்ய போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 4000 டேட்டி வாட்டர் அதில் வந்துட்டு கைஸ். இந்த சுவிட்ச் பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொல்யூஷன் வாட்டர் வந்து நம்மளுக்கு வரல பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பேக்கில் நம்பர் காட்டல. இந்த இடம் வந்து வெறும் பொல்யூட்டட் ஏரியா இல்லாதனால வராது. அங்கால வந்து பொல்யூட்டட் ஏரியா. அதான் கைஸ் இந்த பேஸ் லொக்கேஷனை பற்றி நான் பார்க்க சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் விளங்கும். ஓகே, அப்போ இந்த டேட்டி வாட்டரை வந்து இது கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க சரியா. அப்பயும் போல் தான் இது வந்து அப்படியே மேலே கொண்டு போங்க. இந்த பைப்பை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுண்டா இந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே போய் அட்டாச் வயர்ன்ற வந்து ஜென்ரேட்டருக்காக சரியா. நீங்கள் ஜென்ரேட்டருக்கு மட்டும்தாங்க அட்டாச் வயர் கொடுக்கணும். அதை மறந்துடாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாங்க சரியா. பைப்பு அதே மாதிரி கலரை பார்த்தாலும் தெரியும். வயர் வந்து கருப்பாக இருக்குங்க. இந்த சைடு விளங்குதா. பைப் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதேமாதிரி ஃபெசிலிட்டிக்குள்ளே போயிட்டு கனெக்ட் பைப் கொடுத்தா அந்த இப்படி கொஞ்சம் ப்ளூ கலர் இப்படி வருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கிடும். பைப்பு வந்து தான் நீங்கள் வாட்டர் ஃபில்டர் இருந்து இப்படி கொடுக்கணும் கைஸ் சரியா. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளங்குமென்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த டேட்டி வாட்டர் எடுத்து இது வந்து உறிஞ்சி மேலே கொடுங்க கைஸ் சரியா. அதையும் நம்ம மேலே தான் வைக்கணும் சரியா கைஸ். இதை மறந்துடாங்க பொறுங்க வரேன். ஓகே கைஸ், இப்போ இதுவுமே நம்ம மேலே தான் வைக்க மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் பம்ப் வந்து கீழே இருக்க தான் மேலே உறிஞ்சி கொடுத்து கொண்டிருக்கு. அப்போ இதுவுமே மேலே இருக்கணும். அதுவும் நான் பண்ண தப்பு கைஸ். அப்போயே எனக்கு வரல. அதனால தான் எனக்கு ஒரு நாள் எடுத்துச்சுன்னு நான் சொன்னேன். ஓகே கைஸ்,
அப்போ நம்ம இது வந்து இன்னுமே மேலே கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இப்போ இந்த டேர்ட்டி வாட்டரை வந்து இது பியூரிஃபைடு வாட்டராக மாற்றுது கைஸ். அதானே பேர்? ஆமாம், பியூரிஃபைடு வாட்டர் கைஸ். அது நேராக அப்படியே டேங்குக்குள்ளே போகும். இந்த டேங்குக்குள்ளே இருக்காது, ஏன்னா டேங்குக்குள்ளே வந்த அடுத்த செகண்டே அதுக்குள்ளே போயிடும் கைஸ், பியூரிங் பேரலுக்குள்ளே. இப்படி தான் கைஸ் நம்ம அசிட் ஃபார்ம் பண்ணுறது. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா கைஸ், பியூரிஃபைடு வாட்டரும் இம்பியூர்டு வாட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு அசிட் வருது. இப்போ இன்ஃப்ளூயன்ட் மெட்டீரியல் காட்டுதுன்னா நம்மளுக்கு பியூரிஃபைடு வாட்டர் கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது கைஸ். ஓகே, அது அதுதான் கொஞ்சம் கிராஃப்டாக எனக்கு லேட் ஆகுது. மற்றபடி இது வருது கைஸ், நல்லாவே வருது இம்பியூர்டு அசிட் நான் பார்த்த வரையும். ஓகே கைஸ், இப்படி தான் நம்ம செய்கிறது. இது பேசிக் தான் கைஸ். ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ், இந்த ஜென்ரேட்டர் மட்டும்தான் கைஸ். நீங்கள் அந்த ஜென்ரேட்டர் ஸ்மால் மாற்றிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு கைஸ். ஸ்மால் பயோமாஸ் ஜென்ரேட்டர், அதுக்கு நீங்கள் இந்த உங்களுக்கு 7 இல்லைனா 6 கிராஃப்ட் பண்ணணும் ஜென்ரேட் நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். ஓகே, நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக பெர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்மளால் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும் பார்ப்போங்க. சரியா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அசிட் வர்றதுக்கு 5 நிமிஷம் எடுக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த பியூரிஃபைடு வாட்டர் 10 வேணும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி இந்த 10 இருந்தால் தான் நம்மளால் ஒன்றே கிராஃப்ட் பண்ண முடியுது. அதான் கொஞ்சம் ரேர் இந்த அசிட். ஓகே, நம்ம இப்போ அசிட் வந்து என்னென்னதுக்கு தேவை, ஏன் இந்த அசிட் ரேராக இருக்குது, நம்ம ஏன் இந்த அசிட் ஃபார்ம் பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம் கைஸ், பண்ணோம்ன்றதை பார்க்குறோம் கைஸ். இப்போ நீங்கள் நேராக போனீங்கன்னா இப்போ அட்வான்ஸ்டு சப்ளை இந்த இதுக்குள்ளே போங்க. சரியா, இது செய்கிறதுக்கு வந்து இந்த புல்லட் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கன் பவுடர் தேவை. சரியா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த கன் பவுடர் அங்கே. ஓகே, இந்த கன் பவுடர் செய்கிறதுக்கு பாருங்கள் நம்மளுக்கு அசிட் கேட்குறான். சரியா, உண்டு. ஓகே கைஸ், இப்படி தான் கைஸ் எல்லாத்தையும் கேட்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமானது இந்த டங்ஸ்டன் உரையும் அலுமினியம் உரையும் தாங்க இதில் கொஞ்சம் முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு என்ன கேட்குறான்னு பாருங்கள், இதுக்குமே அசிட் தான் கேட்குறாங்க. சரியா, இந்த டங்ஸ்டன் உரைக்குமே அசிட் தான் கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க கைஸ், அசிட் உண்மையிலே ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ரேரும் கூட. சில பல கிராஃப்டிங்ஸுக்குமே நம்மளுக்கு அசிட் தான் கைஸ் கேட்பேன். அப்படி உங்களுக்கு அசிட் வந்து குயிக்காக ஃபார்ம் பண்ணுற மெத்தட் வேணுமென்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ், இல்லைன்னா பரவாயில்ல நான் போட்டுருவோம் கைஸ் அந்த வீடியோ மேக்ஸிமம். ஓகே, நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அடுத்த விஷயம், இது எவ்வளோ நாள், இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 இல்லை 50 கலெக்ட் பண்ணுங்க கைஸ். அது உங்களை பொறுத்து. நீங்கள் இந்த டக்குன்னு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது பெர்மனன்ட் கைஸ், பசிவாக ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்குங்க. நம்ம இன்ஃபினிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அதை வச்சு. பொறுங்க கைஸ், அது ஏன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார், நம்மளால் இதை பசிவாக ஃபார்ம் பண்ணி கொண்டே இருக்க முடியாது. ஏன்டா இப்போ இது பிவிஇ சர்வர். சரியா, இப்போ நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனாலுமே காய்ஸ் இது ரன் ஆகி கொண்டு தான் இருக்குது. அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம தூங்க போனாலுமே சரி, இப்போ அது பாட்டுக்கு அசிட் கிராஃப்ட் ஆகி கொண்டே இருக்குங்க காய்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி எலும்பி அடுத்த பார்த்தா 100 இருக்குங்க காய்ஸ். அப்படி தான் எனக்கு நடந்துச்சு. ஓகே, இப்போ நான் கிட்டத்தட்ட எவ்வளோ அசிட் சேர்த்துருக்கேன்னு பாருங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்க. ஏற்கனவே இந்த 364 இதில் ஃபுல்லாக இல்லை காய்ஸ், இதில் ஒரு 200 கிட்டே எனக்கு தெரிஞ்சு அதில் நான் கலெக்ட் பண்ணது. மிச்சம் 200 வந்து நான் அந்த கொண்டு எடுத்தது காய்ஸ். ஓகே ஓகே, நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அதை பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓகே, உங்களுக்கு என்னென்ன தேவை, இது எப்படி, ஏன்னா நான் இவ்வளோ நாள் ஏன் செய்யலை எனக்கு சீரியஸாக குழம்பிட்டு காய்ஸ். யாருமே இதில் தமிழில் வீடியோ போடல காய்ஸ். நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சரியாக கஷ்டப்பட்டேன். நானே தான் இதை உண்மையை சொன்னால் கண்டுபிடிச்சி என் பிள்ளைகளை திருத்தி நான் இப்போ கட்டி உங்களுக்கு நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். இந்த முயற்சிக்காகவே எனக்கு லைக் போடுங்க கைஸ். நீங்கள் லைக் போடுங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், இதை மாதிரி மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய் பாய். இப்போது விடைபெறும் உங்கள் சீரியஸ் கேமிங் கைஸ். பாய்.